சஸ்திகாவின் கருணை பயணம். ஜிம்பாப்வேயின் இதயம். ஜிம்பாப்வேயின் மத்தாபேலேலாந்து பகுதியில் வானுயர்ந்து நிற்கும் பிரம்மாண்டமான பாவோபாப் மரங்கள் நிறைந்த ஒரு அழகிய கிராமத்தில் சஸ்திகா வாழ்ந்து வந்தாள். சஸ்திகா மிகவும் மென்மையான மனம் கொண்ட ஒரு சிறுமி. அவளுடைய சிரிப்பு அந்த பகுதியில் வீசும் தென்றலைப் போலவே இதமானது. அந்த ஊரில் ஒரு பழமொழி உண்டு, ஒரு குழந்தை காட்டும் அன்பு மலையை விட வலிமையானது. சஸ்திகா அந்த பழமொழிக்கு ஒரு வாழும் உதாரணமாக திகழ்ந்தாள். அவளிடம் விளையாட அதிக பொம்மைகள் இல்லை என்றாலும் அவளிடம் இருந்த சிறிய பொருட்களை கூட மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதையே பெரும் மகிழ்ச்சியாக கருதினாள். திடீரென்று அந்த ஆண்டு மேகங்கள் வழிமாறி போயின. ஜிம்பாப்வேயின் புகழ்பெற்ற விக்டோரியா நீர்வீழ்ச்சியின் ஓசை கூட மெலிந்து போயிருந்தது. சஸ்திகாவின் கிராமத்தில் இருந்த கிணறுகள் வறண்டன. சோளம் மற்றும் தினை பயிர்கள் கருகத் தொடங்கின. கிராமத்து பெரியவர்கள் கவலையோடு வானத்தை பார்த்தனர். நமது முன்னோர்கள் சொன்னது போல, நம்மிடம் அன்பு குறையும் போது வானமும் தாகம் எடுக்கும் என்று சஸ்திகாவின் தாத்தா கவலையுடன் கூறுவார். மக்கள் ஒரு சொட்டு தண்ணீருக்காக பல மைல் தூரம் நடக்க வேண்டியிருந்தது. ஒரு மதிய வேளையில் தகிக்கும் வெயிலில் சஸ்திகா தனது சிறிய மண் குடுவையில் இருந்த கடைசி சில சொட்டு தண்ணீரை அருந்த போனாள். அப்போது அவளது வீட்டின் வாசலில் ஒரு தளர்வான சிறகடிப்பு சத்தம் கேட்டது. அது ஒரு சாம்பல் நிற பறவை. அந்த பறவையின் கண்கள் மூடியிருந்தன, அதன் அலகு தாகத்தால் திறந்திருந்தது. சஸ்திகா தனக்கு இருந்த கடுமையான தாகத்தை ஒரு நிமிடம் மறந்தாள். பாவம் இந்த பறவை, இதற்கு யாரும் தண்ணீர் கொடுக்க மாட்டார்களா என்று நினைத்தாள். அவள் சிறிதும் யோசிக்காமல் தனக்காக வைத்திருந்த அந்த கடைசி துளி தண்ணீரை எடுத்து அந்த பறவையின் அலகில் மெதுவாக ஊற்றினாள். சிறிது நேரத்தில் புத்துயிர் பெற்ற அந்த பறவை தன் சிறகுகளை விரித்து மேலே எழுந்தது. அது சஸ்திகாவை நோக்கி ஒரு அழகான ஒலியை எழுப்பியது. சாதாரணமாக இந்த பறவைகள் மனிதர்களை கண்டால் விலகிச் செல்லும், ஆனால் அன்று அது சஸ்திகாவை தன்னுடன் வரும்படி அழைப்பது போல பாடியது. சஸ்திகா அந்த பறவையை தொடர்ந்து அடர்ந்த காடுகளுக்குள் சென்றாள். காடு பயமுறுத்துவது போல் இருந்தாலும் அவளது மனதுக்குள் இருந்த உதவும் எண்ணம் அவளுக்கு துணிச்சலை தந்தது. பறவை அவளை ஒரு பெரிய பாறை இடுக்கிற்கு அழைத்துச் சென்றது. அங்கே ஒரு பழைய காலத்து அடையாளங்கள் இருந்தன. அந்த பறவை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன் அலகால் கொத்தியது. சஸ்திகா அங்கே இருந்த காய்ந்த இலைகளை அகற்றிவிட்டு மணலை தோண்டினாள். திடீரென்று பூமிக்கடியில் இருந்து சில்லென்ற தண்ணீர் பீரிட்டு வந்தது. அது வெறும் தண்ணீர் அல்ல, அது அந்த கிராமத்தின் உயிர்த்துளி. சஸ்திகா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து ஓடிச் சென்று தன் கிராமத்து மக்களை அழைத்து வந்தாள். அந்த இக்கட்டான நேரத்தில் ஒட்டுமொத்த கிராமமும் தாகம் தீர்ந்தது. ஒரு சிறு பறவைக்கு அவள் காட்டிய கருணை இன்று ஒரு தேசத்தின் தாகத்தையே போக்கியது. அன்று முதல் சஸ்திகா அந்த கிராமத்தின் செல்ல மகளாகவும் கருணையின் அடையாளமாகவும் போற்றப்பட்டாள். உதவி என்பது சிறியதோ பெரியதோ அல்ல, அதைச் செய்யும் மனமே உயர்ந்தது என்பதை உலகம் புரிந்து கொண்டது.